1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 5-7 வாசிங்க. அவர் தன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். நான் கேட்டதுக்கு அவர் தன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம், 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 5-7. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனமும் 7வது வசனம். நீ போய் என் தாசனாகி தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க எனக்கு ஒரு ஆலயத்தை நீ கட்டுவாயோ. 7வது வசனம். 7வது வசனமா? ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த இடத்திலாவது யாதொரு வார்த்தையை அவர் ஆரம்பத்திலே முதல்ல தன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். தேவனுடைய தேவையை கட்டுப்பாட்டுக்குள் வையுங்கள். எதுங்க எது? தேவனுடைய தேவையை ஊழியக்காரங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு பிரசங்கம் பண்ணி பழகுங்க. யாருடைய தேவையை? தேவனுடைய தேவையை எந்த ஊழியக்காரனும் சந்திக்க முடியாது, நிறைவுபடுத்த முடியாது. என்னமோ இப்ப இருக்கிற பாஸ்டர்ஸ்ங்க, ஊழியக்காரங்களும் பிரபலமானவங்க, சோள வச்சிருக்கிறவங்க, கேதுரு மலம் போல இருக்கிறவங்க எல்லாம் இவங்க என்னமோ புதுசா தேவனுடைய தேவையை இவங்க நிறைவுபடுத்துற மாதிரி அவங்க பண்ற அட்டூழியத்தை தேவனால பொறுக்க முடியல. எவன்டையும் பணமும் பொருளும் கேட்காமலேயே நிறைய சேர்த்து வச்சிருக்கிற தாவீதின் இடத்துல கத்த சொல்றாரு, உங்ககிட்ட நான் எனக்கு ஒரு ஆலயம் கட்டு, என் தேவையை சந்தின்னு சொன்னனும். 12 கோத்திரத்திற்கு 12 கோத்திரத்துக்குள்ள எந்த கோத்திரத்தையாவது நோக்கி என்னுடைய தேவையை நீங்க சந்திங்கன்னு ஏதாவது ஒரு வார்த்தை நான் சொன்னதுண்டோ? தேவனுடைய தேவையை யாரும் பூர்த்தி பண்ண முடியாது. அவர் சொல்லிதான் பிரசங்கிக்கிறேன். தேவனுடைய தேவையை எந்த ஊழியக்காரனாலும் நிறைவுபடுத்த, ஊழியக்காரியாலும் நிறைவுபடுத்த முடியாது. உங்க வாழ்க்கை நிமித்தம் தேவனுடைய காரியங்களை நிறைவுபடுத்த முடியுமே தவிர, நீங்க செய்யற பல காரியங்களின் நிமித்தம் தேவனுக்கு பெரிய ஆலயம் கட்டுறேன், தேவனுக்காக இதை செய்யறேன்னு சொல்லி தேவனுடைய தேவைகளை நீங்கள் நிறைவுபடுத்த முடியாது. தேவனுடைய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க. ஆனா நம்ம சொல்றோம், ஆண்டவர் சமாரியா ஸ்திரீனிடத்தில் சொன்னாரு, நான் தாகமா இருக்கிறேன். தேவனுக்கு என்ன இருக்கான்? தண்ணி கொடுத்துருவீங்களா? ஒரு ஒட்டகத்துக்கு தண்ணி வார்க்க முடியுமோ? ஒரு யானைக்கு தண்ணி கொடுப்பீங்களோ? அவர் தாகமா இருக்கிறேன்னு சிலுவையில வேற சொல்லிட்டார். தேவனுடைய தேவை. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் என் தேவை கிடையாது, என் திட்டம், என்னுடைய ப்ராஜெக்ட், நான் நியமித்தது. நான் தாகமா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன் என் தேவைகளை சொல்லி சொல்லி நீங்க மத்தேயு 6:8-38 வசனத்தை மீறீங்க. நீங்க எல்லாம் செத்தீங்கன்றார். என் தேவையை நீ எப்படி கலெக்ஷன் பண்ணலாம்? என் தேவையை எனக்கு வாங்க தெரியும். எனக்கு தேவைன்னு சொல்லி நீ ஊர் வழியா காசையும் பணத்தையும் பொருளையும் நீ கலெக்ட் பண்றத பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ்க்கு நிறுத்துங்கய்யா. கட்சி மீட்டிங் நடத்துறதுக்கு காசு கேட்கறது போல கன்வென்ஷனுக்கு காசு, ரோட்ல மீட்டிங் நடத்துறதுக்கு கட்சிக்காரன் காசு கேட்கறது போல எதை செஞ்சாலும் காசு காசு காசு. மத்தேயு 6:8-32 மீறுகிற எந்த ஊழியமும் இனி வருகிற நாட்களில் நிலைச்சு நிற்காது. அது கீழே தள்ளப்படும், அது பாழாக்கப்படும், அது அழிக்கப்படும், அதனுடைய மகிமை அற்று போகும். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் எதிரியாய் வருகிறேன். ஒரு ஊழியம் கொடுத்தவர் என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது. ஒரு திட்டங்களை நான் கொடுத்தால் அதனுடைய தேவைகளை சந்திக்க எனக்கு தெரியாது. நீங்களே திட்டம் போட்டு தேவனுக்காக செய்கிறோம், கர்த்தருக்காக செய்கிறோம், தேவன் தாகமா இருக்கிறார், தேவன் பசியா இருக்கிறார், நாங்க அவருக்காக செய்கிறோம். அடுத்தவன் கொதவளையை பிடிக்கிற அறிவில்லை நாய்ங்களா? ஓனாய் அடுத்தவன் கொதவளையை தான் பிடிக்கும்.
ஓநாய் அடுத்தவனுடைய, சிங்கம் யாருடைய கொதவழியை பிடிக்கும்? முதல்ல வாழை பிடிக்கும், கையை பிடிக்கும், கடைசியா கொதவழியை பிடிச்சு தான் காட்டு மாடுகளை கீழே தள்ளும். அது தேவைக்கு பண்ணுது. அன்றுச்சுற ஏன் தேவைய நீ நிவர்த்தி பண்றதுக்கு ஏன் ஜனங்களை நீ ஏன் கொள்ளையாடுகிற? வாசிங்க, அதுக்கு வசனம் தந்தார், அவரே சொன்னதுதான். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18-19 வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் வீட்டில் போய் 12லிருந்து 19 வரைக்கும் வாசிங்க. இப்போ 18-19 வாசிங்க. இப்போதும் கர்த்தர் வாசிங்க 18-19. கர்த்தர் உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை செய்ய கேளாமல், கர்த்தர் சொன்னதை செய்யல. இவன் எங்க பறக்கிறான்? கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? கர்த்தர் சொல்றாரு, எனக்கு எதிராக இருக்கிறவனா அழிச்சிட்டு வான்னு சொன்னேன். இவன் கொள்ளையின் மேல் பறந்து கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டான். ஆனா சாமுவேல்கிட்ட சொல்றான், கர்த்தர் சொன்னதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், செஞ்சிட்டேன்றான். இந்த சவுல் சொல்ற சத்தம் காதுல சாமுவேலுக்கு ஏற மாட்டேங்குது. ஆடு மாடு சத்தம் கேக்குது. அப்ப கேக்குறான், நீ கர்த்தர் சொன்னபடி செஞ்சிட்டேன்னு சொல்றியப்பா, இந்த ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறான். அதுக்கு ஜனங்க கர்த்தருக்காக கொள்ளைகளில் முதல் தரமானவர்களை எடுத்துட்டு வந்துட்டாங்க. யாருக்காக? யாருக்கு? யாருக்கு? உங்கள்கிட்ட ஆடு கேட்டாரோ? கன்வென்ஷன் நடத்துன்னு சொன்னாரா? ஊரெல்லாம் கலெக்ஷன் பண்ணி நீ எழுப்புதல் மீட்டிங் நடத்துன்னு சொன்னாரா? டேய் கலவாளி பசங்களா, யூடியூப்ல போனோம், கர்த்தர் சொன்னாரு. நான் சொன்னதை செய்கிறதை விட்டுட்டு கொள்ளையின் மேல் பறக்கிறான். ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சா அதுக்கு பலன் உடனே எதிர்பார்க்கிறான், காணிக்க. அதனால என் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு, நான் இன்னைக்கு 36 வருஷம் ஊழியத்துக்குள்ள காலம் வச்சு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நியமித்த ஊழியத்தில் என் தேவனுடைய தேவைகளுக்கு நான் குறைய வைக்கல. என் நிமித்தம் அவருடைய கஜானாவில் எவ்வளவு போய் சேரணுமோ அது கரெக்டா சேர்ந்துருக்கு. நான் அதிகமாகவும் கொடுக்கல, குறையாவும் கொடுக்கல. அவர் சொல்றாரு, நீ மத்தேயு 6:8-32 விசுவாசித்து சாட்சியா நிக்கிற. என் கஜானாவுக்கு இஸ்ரவேல் ஜெயக்குமார் என் ஊழியக்காரனால எனக்கு வர வேண்டிய வரத்துன்னு நான் கணக்கு பார்த்தா கரெக்டா வந்திருக்கு. என் தேவை சந்திக்கப்பட்டிருக்கு. என் தேவை முழுவதையும் சந்திக்கிற மாதிரி நீங்க கொள்ளையின் மேல் பறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார். அதனாலதான் சொல்றேன், தேவனுக்காக கூட நீங்க கொள்ளையின் மேல் பறக்க வேண்டிய அவசியம். நீங்க சாட்சியா நிக்கிற ஊழியக்காரனா இருந்தா மத்தேயு 6:8-32 நீங்க கண்டிப்பா விசுவாசிச்சுதான் ஆகும். நான் குடும்ப வாழ்க்கையில 32 வருஷம், இந்த ஊழியர் மீட்டிங் 25 வருஷம், என்னுடைய தனிப்பட்ட ஊழிய பாதையில பைபிள் காலேஜ் தவிர 34 வருஷம். நான் எந்த கொள்ளையின் மேலும் பறக்க வேண்டிய அவசியத்தை என் தேவன் எனக்கு தரல. என்ன சாட்சியா நிற்கிறதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், உன் தேவைகளை நான் தான் சந்திப்பேன், யார்ட்டையும் கேட்க கூடாது. எந்த விஷயத்திலையும் சரி, உன் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் நான். நீ உன் தேவைகளின் ஊழியத்தின் தேவை யார்ட்டையும் கேட்க கூடாது. இன்னைக்கு வரைக்கும் என் தேவனுடைய தேவைகளுக்காக நான் அவரிடத்திலே கேட்கிறேனே தவிர, அவருக்காகவே கேட்கிறேனே தவிர, இந்த உலகத்தில் நான் கொள்ளையின் மேல் பறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியமித்த ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தருக்காக நான் பெரிய ஆலயம் கட்டுறேன்னு 120 கோடி பணத்தை நீங்க ஜனங்கிட்ட கொள்ளையாடி கடைசியில் உங்களுடைய தகப்பனுக்கு அங்க கல்லறை கட்டி வச்சிருக்க. இங்க ஒருத்த 400-500 கோடி ரூபாய்க்கு நான் 25,000 பேர் உட்கார்றதுக்கு கொள்ளையான பணத்தினால சர்ச்சை கட்டுறான். கர்த்தர் எனக்கு வேண்டாம், அது அவனுக்கு கட்டுற கல்லறை தோட்டம் என்று சொல்லுகிறார். 400 கோடி ரூபாய்க்கு கல்லறை கட்டுறான் கிறுக்கு பய, சஃபாரி போட்டுக்கிட்டு.
120 கோடி ரூபாய்க்கு சிப்பா போட்டுட்டு கல்லறை கட்டி வச்சுட்டு செத்து போயிட்டான். கர்த்தர் சொல்றார், இது ஜனத்தின் மேல் கொள்ளையாடின பணம். இந்த நிமித்தம் நடந்த எந்த ஊழியமும் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்ற, என் தேவையை சொல்லி நீ ஜனங்களை கொள்ளையாடாத. என் தேவையை எப்படி கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சத்தம் உலகம் எங்கிலும் தேவதூதர்கள் தீவிரமா கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. தேவனுக்கு தேவை, தேவனுக்கு தேவைன்னு சொல்லி ஜனங்கள் மேல் கொள்ளையாய் பறக்கிற ஊழியக்காரருடைய நாவுகளிலே குஷ்டரோகம் வரும், பலவிதமான நோய்கள் வரும். வாய்கள் திறக்கப்படாதபடிக்கு பலவிதமான கொள்ளை நோய்களை கர்த்தர் அனுப்புவார். பிரபலமானவைகள் பாழாக்கப்படும், அரணான சோலைகள் கீழே தள்ளப்படும். நான் கேட்டேன், அவன் என்ன தப்பு பண்றான்? இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், என் தேவையை சொல்லி சொல்லி ஜனத்தின் மேல் கொள்ளை பரவுகிறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் சொன்னதை செஞ்சிட்டு வந்தா போதும். நான் சொன்னதை, நான் நியமிச்ச ஊழியத்தை செய்ய சொல்லு மகனே. என் பேரை சொல்லி கொள்ளையாடுற எந்த ஊழியம் எனக்கு தேவையில்லை. தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அவரால் உங்களுக்கு தர முடியாதா? அவரால் உங்களுடைய தேவைகளை உணர முடியாதா? ஒரு தாய் பால் கொடுக்கிறா, தாய் பால் கொடுக்கிறவளுக்கு தம் பிள்ளைக்கு பசி வந்துருமே என்று சொல்லி பால் கொடுக்கிற நேரத்தில் மற்ற வேலைகளை எல்லாம் தகர்த்து விட்டு பால் கொடுக்கிறாள். அவளுக்கு தன் பிள்ளையினுடைய பசி தேவையை உணர்கிறவளாயிருக்கிறாள். இல்ல எவளாவது ஒருத்தி வந்து பால் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாளா? புருஷனிடத்திலே குழந்தை இருந்து அழுகுது, அவன் சொல்றான் டென்ஷன் ஆகுறான், அந்த குழந்தை அழுகுது, இது என்ன கிறுக்குத்தனமா இருக்குது, எனக்கு டென்ஷனா இருக்கு. அவ கிச்சன்ல இருந்து வேர்க்க வேர்க்க சொல்றா, எங்க குழந்தை பசிக்கு அழுகுது, நான் அந்த குழம்பை தாளிச்சிட்டு வந்திருந்தேன், 5 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. குழந்தை தகப்பன் மடியில் இருக்கிறது, தகப்பன் குழந்தையினுடைய அழுகையில டென்ஷன் ஆகுறான். அங்க குழம்பை தாளிச்சுக்கிட்டு இருக்கிற தாய் சொல்றா, எங்க 10 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நான் அந்த குழம்பை தாளிச்சிட்டு வந்திருந்தேன், குழந்தை பசிக்கு அழுவுது. ஒரு எஜமான் உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுத்தா உங்களுக்கு அந்த தேவையை உணராதவரா? மதிகேடு உள்ள தெய்வமா? புத்தி இல்லாத தேவனை ஆராதிக்கிறோமா? வாய் இல்லாதவரை ஆராதிக்கிறோமா? பிரயாணம் பண்ண தெரியாதவரை ஆராதிக்கிறோமா? அவர் நம்மிடத்தில் தேடி வந்து நன்மை செய்கிற தேவனையா? கர்த்தருக்கு தேவை, கர்த்தருக்கு தேவைன்னு சபையில தயவு செய்து சொல்ல விடாத மகனே. அப்படி சொல்லுகிற ஒருவரையும் நான் ஊழியத்தில் சாட்சியா நிறுத்த முடியாது என்றார். அவன் எவ்வளவு பெரிய ஜெப வீரனா இருந்தாலும் சரி, அவனுடைய அந்தரங்கம் எனக்கு தெரியும். வெளியரங்கமா நான் கொண்டு வந்த அவன் முகத்திரை கிழிப்பென்றார். சொல்றேன், கர்த்தருக்கு தேவைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை செய்யுங்க, உங்க தேவை சந்திக்கப்படும். உங்க தேவையை உணர்கிற ஒரு தெய்வம் உண்டு, உங்க தேவையை உணர்கிற ஒரு எஜமான் உண்டு. உங்களுக்கு என்ன தேவை என்பது பரம பிதா அறிந்து செயல்படுகிறவர். நான் இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு எப்படி நன்மை செய்யறார்னு நீங்க நான் சொன்னா நீங்க திகைச்சு போவீங்க. எனக்கு என்ன நன்மை கர்த்தர் செய்கிறார் என்று நான் உங்களிடத்தில் வாய் திறந்து சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நான் சொல்ல விரும்பவில்லை. பணம் என்கிற வார்த்தையை நான் வாயில் உபயோகப்படுத்துறதில்லை. எனக்கு இது தேவை என்று என் வார்த்தை, அதற்கு பதிலாக எனக்கு ஒரு எஜமான் உண்டு, எனக்கு ஒரு தெய்வம் உண்டு, எனக்காக சிலுவையிலே மரித்து ஐஸ்வர்ய சம்பரணரோடு உட்கார்ந்திருக்கிறவர் ஒருவர் உண்டு. அவருக்கு என்னுடைய தேவைகளை சொல்லுகிறேன், என் அந்தரங்க கதவை பூட்டுகிறேன், மறைவான இடத்துல தேவனோடு பேசுகிறேன், தேவைகளை சொல்லுகிறேன். கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். என் திட்டங்களை கூட நான் யாரிடத்திலையும் சொல்லுகிறதில்லை. எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. பெந்தெகோஸ்தே சமுதாயமே ஒதுக்கி வைச்சாலும் என் பரமபிதா என்னை பிழைப்பூட்ட வல்லவராயிருக்கிறார். என் தேவைகளை சந்திக்க நல்லவராயிருக்கிறார். என் பூர்வீகம் அறிந்தவர், என்னுடைய தலைமுறைகளை தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு சாட்சியாய் நின்று ஊழியம் செய்து சாக வேண்டுமானால் மத்தேயு 6:8-32 நீ விசுவாசித்துதான் ஆக வேண்டும். பிரச்சனை வரும் பாருங்க. உலகம் தர்ற பிரச்சனையை விட கர்த்தர் தர்ற பிரச்சனையை பெந்தெகோஸ்தே ஊழியக்காரங்க சகிக்க மாட்டாங்க.
முடியாது என்றார். நான் கீழே தள்ளுவேன், நான் பாழாக்குவேன், நான் அழிப்பேன், நானே செய்வேன். சாத்தானெல்லாம் இழுக்காதீங்க. இதுக்கும் சாத்தானுக்கு என்ன கிடையாது சம்பந்தமே. உங்க தேவனுடைய தேவைகளை கூட உங்க ஊழியத்தில் எப்படி வச்சிருங்க, எப்படி வச்சிருங்க, கட்டுக்கோப்பா வச்சிருங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தின் தேவைகள் வந்துச்சு, கட்டுக்கோப்பா வைக்க கத்து கொடுத்தார். அப்பப்போ தேவனுடைய ஆலயத்தை ராஜாக்கள் புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அப்போ மோசேன் காலத்துல இருந்து ராஜாக்கள் காலம் வரைக்கும் உண்டியல பெட்டியை கொண்டு ஆலயத்தினுடைய வாசல்ல என்ன செய்றாங்க, வைக்கிறாங்க. ஜனங்க எல்லாம் கொண்டு போடுறது, அவன் எண்ணி பார்க்கறான், எல்லாம் சரியாச்சு. 10 ரூபா தேவை, இங்க 10 ரூபா 50 பைசா இருக்கு. அடுத்த நாள் ஒரு நோட்டீஸ் ஒட்டி போடுறாங்க, இங்க யாரும் காணிக்க கொண்டு வர வேண்டாம். அப்ப தேவனுடைய தேவைகளையே அன்னைக்கு இருந்த தேவாலயம் எப்படி வச்சிருந்துச்சு, கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்துச்சு. இப்ப தருதல பசங்க 4 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறான், ஒரு நாள் வேண்டான்னு சொல்ல மாட்டான். புறப்படும் போது நீ சாட்சியா ஊழியம் செய்ய வேண்டாம் புறப்பட்ட. இப்போ உண்டி பெட்டி சின்னது வச்சான், பெருசு வச்சா, இப்ப அண்டா தண்டி வச்சுட்டான். ஒரு உண்டி பெட்டி வச்சா பரவாயில்ல, காய்கறி கடையிலையும் மல்லிகை கடையிலையும் பல கடையிலையும் காசு வாங்கிட்டு அது என்ன எப்படி பணம் அனுப்புறாங்க செல்லுல, ஜிபிஐ பணம் அனுப்புற மாதிரி ஃபுல் பீட்ல ஜிபிஐ சிம்பிள் நிக்குது, நெட்ல ஜிபிஐ சிம்பிள். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பாலாக்க புறப்பட்டு விட்டா, ஆண்டவர் உங்களை கீழத்துல புறப்பட்டு விட்டா, கர்த்தர் உங்களை மிதிக்க புறப்பட்டு விட்டா, கர்த்தர் உங்களை சாட்டையினால் அடிக்க புறப்பட்டு விட்டா. தேவனுடைய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தெரியாத மூட பிரசங்கிமாரே, மூட போதகமார்களே, கர்த்தர் உங்களுக்கு எதிராக எழும்புவதற்கு முன்பதாய் மத்தேயு 6:8-32 வசனத்துக்குள் கடந்து வருவது நல்லது. இல்லை என்றால் உங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் கர்த்தர் அறநிலைத்துறையை அரசாங்கத்திடத்தில் பிடுங்கி கொடுக்கிற காலம் வரும் வரும், தப்ப முடியாது. தயவு செய்து சொல்றேன், தேவனுடைய தேவைகளை கூட எப்படி வச்சிருங்க, கட்டுப்பாட்டு. என் தேவன் பெரியவர், அவருக்கு பெரிய வேலை செய்யணும். என்னது என்னது யார் சொன்னது? நெகேமியா சொன்னான். துட்டுக்காகவா சொன்னான், பணத்துக்காகவா சொன்னான்? ஜனங்களை திடப்படுத்துறான். பயப்படாதீங்க, நாம கர்த்தருக்கு பெரிய வேலை செய்யறோம், வாங்க நைட்டு பகலா முழிச்சிருந்து ஊழியம் செய்யுங்க, நைட்டு பகலா முழிச்சிருந்து விளக்கேந்துங்க, நைட்டு பகலா முழிச்சிருந்து மதில கட்டுங்க. நாம செய்கிற வேலை பெரிய வேலை. இந்த காவாளி பசங்க எல்லாம் கர்த்தருக்கு பெரிய வேலை செய்யறோம், காணிக்கையை கொண்டா, தசமாத்தை கொண்டா, எங்க இருந்தாலும் கொண்டு வந்து கொட்டிரு. கர்த்தருக்கு முன்பதாக ஒருவனும் தப்ப முடியாது. சொல்றேன், தேவனுடைய தேவைகளை கூட நீங்க எப்படி வச்சிருங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க. முடிஞ்சுதா? போதும். சபை கட்டுறதுக்கு பணம் கேட்டேன், கர்த்தர் கேட்க சொன்னாரு, கேட்டேன். 10 ரூபா தேவை, 12 ரூபா தந்துட்டீங்க. இனி யாரும் காணிக்க கொண்டு வராதீங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அப்போஸ்தலர் 1:18 படி சாட்சியுள்ள ஊழியக்காரன் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாலாக்கப்படும் பிரபலமானவைகள் பாலாக்கப்படும். கோடி கோடியா பணம் இருக்குதுங்க, கர்த்தருடைய ஜனங்கிட்ட வாங்கி தங்கக்கு அந்த செயின் இந்த செயினுக்கு அந்த தங்க சாவி எந்த சாவிலாம் சொல்லி பல லட்சம் பல ஆயிரம் கோடி சேர்த்து வச்சா கூட அந்த மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு பிச்சை எடுத்து தான் அடக்கம் பண்ணான். யார? டிஜிஎஸ் தினகரனை சொந்த காசுல அடக்கம் பண்ணல, பிச்சை எடுத்து தான் அடக்கம் பண்ணான். பால் தினகரன் எங்க அப்பாவை அடக்கம் பண்றதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி மாடியில இருந்து 3வது மாடியில இருந்து 2வது மாடியில இருந்து ஜனங்க கவர்ல பேப்பர்ல பணத்தை சுருட்டி சுருட்டி அந்த சாவு பெட்டி மேல போட்டாங்க. தேவனுடைய தேவைகளுக்காக கொள்ளை பறக்கப்படுகிறது. கொள்ளையின் மேல் பறந்து தேவனுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேவனுடைய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க. ஆசை யாருக்கு இல்ல? ஆசை யாருக்கு தான் இல்ல? பெரிய சர்ச்சை கட்டணும்னு ஆசை யாருக்கு? எனக்கெல்லாம் அந்த ஆசைலாம் கிடையாதுங்க. அவர் நியமிச்ச ஊழியம் செஞ்சுட்டு இப்ப கூப்பிட்டா பரலத்துக்கு போயிடுவேன், இங்க கூப்பிட்டா போயிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்ப கூப்பிட்டா கூட பரலத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது.
எனக்கும் ஆண்டவருக்குள்ள கணக்கு கரெக்டாக இருக்கு. அவர் சொல்றார், வான்ட்டு வந்து 10 ரூபா வரணும்னு நினைச்சேன், வந்துருச்சுடா, இனி இருக்கிறியா சாய்ஸ் ரைட், உனக்கு எனக்கு என்ன இல்லை, கடனே கிடையாது. நீ கொள்ளையை பறந்து எனக்கு கொள்ளையடிச்சு என் மடியில் கொண்டு வந்து போட வேண்டிய அவசியம் பாருங்க. இந்த பிட் பாக்கெட் அடிக்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார். இந்த சிக்னல்ல பிச்சை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார். இந்த பீச்சில் சுண்டல் விற்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார். பீச்சில் சுக்காப்பி விற்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார். ஆமென். குதிரை பீச்சில் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார். பீச்சில் சுண்டல் கடை போட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார். இவர் கரெக்டா 4 மணிக்கு வருவாங்க. அவர் ஒரு 100 டீ கேன் வச்சிருப்பார். ஒரு டீ கேனை கொடுத்து அனுப்பிடுவார். சாயங்காலம் வரும்போது 500 ரூபாய் பணமும் டீ கேனையும் கொடுத்துரு ரைட். சுண்டல்காரனுக்கு சுண்டல் ரெடி பண்ணி வச்சிருப்பா. நீ சாயங்காலம் வரும்போது 350 ரூபா கொடுத்துரு, அதுக்கு மேல நீ எவ்வளவு வித்தாலும் உனக்கு. குதிரை ஓட்டுறவனை கூப்பிடுவார், நீ வரும்போது கலெக்ஷன் 500 ரூபா கொடுத்து 600 700 ரூபா கொடுத்துரு, மீதி எவ்வளவு கலெக்ஷன் பண்ணாலும் உனக்கு. இப்ப இவன் கொள்ளை அடிக்கணும் ஜனங்கிட்ட இருந்து. 50 பைசா சுண்டல் 1 ரூபா, 50 பைசா சுக்கு காப்பி 1 ரூபா தோத்துறான். எல்லாம் விலை கூடுதலா வித்து 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 கொள்ளை ஆடி அவன்கிட்ட கொண்டு 500 ரூபா கொடுத்துட்டு மீதி 1500 ரூபா அவன் எடுத்துட்டு போயிடுவான். இதான் யார் பண்றது? பெந்தெகோஸ்தே பாஸ்டர்ஸ் பண்றாங்க. சனத்தின் மேல் கொள்ளையாய் பறக்கிறார்கள். அந்த வேலையை செய்யாதீங்கன்னு சொல்றார். நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, இதுதான் கடைசி பிரசங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லணும்னு சொல்றாரு. கொள்ளைய பறக்காதீங்க. ஏன் தேவைகளை எனக்கு சந்திக்க தெரியும். சொன்ன வேலையை நீங்க செய்யுங்க. சொன்ன வேலையா, நியமித்த வேலையா செய்யுங்க. அதனாலதான் பவுல் சொல்றார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு. உனக்கு ஆசை வரும், 50,000 பேர் உட்கார மாதிரி சர்ச்சு கட்டலாம், ஆசை வர. அந்த ஆசையெல்லாம் மிஷினரிங்களோட முடிஞ்சிருச்சு. சுத்தம் உள்ள மிஷினரிங்க. அவன் சொத்தகத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து இங்க வந்து பெரிய பெரிய மாளிகையும் சர்ச்சையும் கட்டி போயிட்டான். இப்போ அவங்கெல்லாம் கட்டுறான்னு சொல்லிட்டு நீ இங்க உள்ள ஜனங்களை கொள்ளையின் மேல் பறந்து பணத்தை புடுங்கி சிமெண்ட்லையும் மண்ணிலையும் கல்லிலையும் கோடி 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 120 கோடி 400 கோடி 500 கோடி உனக்கு கல்லறை கட்டுறதுக்கு எவ்வளவு காசு தரணும்? இருக்கு பயலடா. ஆண்டவர் சொன்னா, என் தேவைகளை கட்டுப்பாட்டுகளை வச்சு ஊழியம் செய்ய சொல்லு மகனே. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு, அவன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு, அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவா நடத்துவேன்னு சொல்லு. மற்ற 6:8:32 விசுவாசிக்க சொல்லு. என் நாமத்தை சொல்லி எங்கேயும் கலெக்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லு. நான் அவங்களுக்கு என்ன வேணாலும் தருவேன், என்ன வேணாலும் தருவேன். பிரசங்கம் எல்லாம் உலகம் எங்கிலும் கேட்குறாங்க. நீங்க கேட்கலாம், சிங்கப்பூர்ல இருந்து போன் வரும், மலேசியால இருந்து போன் வரும், ஆஸ்திரேலியால இருந்து போன் வரும், கனடால இருந்து போன் வரும். வர்றவங்க எல்லாம் பரிதாபத்துக்குரியவங்களா இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு ஏக்கம் கொண்டவங்களா இருப்பாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எத்தனை பேர் போன் பண்றாங்க, ஒரு ஆளாவது உங்களுக்கு ஏதாவது காணிக்க வேணுமான்னு கேட்க விட மாட்டீங்கன்னு கேட்பேன். ஆண்டவர் சொல்லுவார், என்னை விட உனக்கு பெரிய பேங்க் எங்களை இருக்கும் பாரு. என்னை விட பெரிய பேங்க் எங்க இருக்கு, நீ பார்த்து சொல்லு, நான் அங்க இருந்து உனக்கு உதவி செய்யறேன் பாரு. நான் சொல்லு, எனக்கு பேங்கே தெரியாது, தோத்துரும். உண்மை விட பெரிய பேங்க் எதுவுமே தெரியாது. அதோட என் வாயை மூடிக்குவேன். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நான் எந்த கொள்ளையும் சுதந்திரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே. தர்றாரா ஊழியம் செய்யலாம், தரலையா தோத்திரம் பண்ணலாம். நீங்க ஒன்றும் அவர் பேரை சொல்லி ஜனங்களை கொள்ளையாடி நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒண்ணுமே, எல்லாம் வேஸ்ட் ஆகும், எல்லாமே வேஸ்ட்ன்றார். அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டான்றார். எனக்கு அது தேவையே இல்லை. என் தேவைகளை நான் எப்போ கேட்கணுமோ கேட்டு வாங்குவேன். நீ என்னத்தை கேட்கறது? கொள்ளையாடுறது. அப்படின்னா நீ மத்தேயு 6:8:32 நீங்க என்ன செய்யல? விசுவாசிக்கிற தகுதி இல்லை. பணம் உள்ளவன், பொருள் உள்ளவன், அதிகாரம் உள்ளவன் எவனும் வர்றான், அவன்கிட்டலாம் நான் வாங்கி வாங்கி கொள்ளையாடி என் தேவனுக்காகன்னு சொன்னா அவருக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காத. ஏக்கரா நிலத்தை வாங்குறது. ஒரு பாஸ்டர் இடம் வாங்கி வச்சிருக்காரு, சர்ச்சு கட்டிட்டீங்களா? இல்ல ஐயா, சர்ச்சு கட்டல. ஏன் கட்டல? இல்ல, ஒரு ரெண்டு சில ஏக்கர் நிலத்தை வாங்கி சர்ச்சு கட்டலான்னு இருக்கிறாங்க. உங்க அப்பனா சம்பாதிச்சு வச்சிருக்கான் ஏக்கர் நிலத்தை வாங்குறதுக்கு.
கர்த்தர்ட்ட கேளுங்க, தருவாருங்க. நான் இப்போ இங்க எவ்வளவு கேட்டாலும் தருவார். எப்படி தருவார்லாம் தெரியாது, அவர் தருவார். யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால தான் தைரியமா பேசுறேன். கர்த்தருக்காக நான் கொள்ளையின் மேல் பறக்க வேண்டிய அவசியம். சத்தியம் சொல்லு, வசனம் சொல்லு, நியமித்த ஊழியத்தை செய்யுங்க. உங்களுக்கு வர வேண்டிய செல்வம் தானா உங்க மடியில வந்து விழும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறது, ஜெயமோ சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ. கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு நினைச்சா இன்னைக்கு தருவாருங்க. இன்னைக்கு தருவார், இப்ப தருவார். எப்ப வேணாலும் உங்களுக்கு தருகிற ஒரு தெய்வம். அவரை நம்பி விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக சபை ஜனங்களுடைய கழுத்தை பிடிக்காதீங்க, ஏழை ஜனங்களுடைய கழுத்தை பிடிக்காதீங்க. ஊழியத்துக்கு போகணும், மிஷனரிக்கு காசு கொடுக்கணும், அங்க கொடுக்கணும், இங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு 10 லட்சம் ஜனங்களுக்கு 5 லட்சம் 5000 10,000 ஜனங்களுக்கு முன்பதாக அழுது தொலைக்காதீங்க. அது தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் கொள்ளையின் மேல் பறக்கிறீர்கள். அவர் தராம எப்படி ஊழி நீங்க செஞ்சு பாருங்க. அவர் ஒண்ணும் அவருடைய வேலையில கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டார். அவருடைய வேலையில ஒண்ணும் அவர் கவனக்குறைவா இருக்கிற தேவன் அல்ல. உங்களுக்கு என்ன தரணுமோ அதை தருவார். அவருடைய நாமத்தினால நீங்க கொள்ளையின் மேல் பறக்காதீங்க. தெளிவா சொல்ல சொன்னார், என் தேவைகளை என் ஊழியக்காரன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க சொல்லு மகனே. எல்லாருக்கும் ஏசி கேட்ட ஏசி போடணும். எல்லாருக்கும் என்னது? எல்லாருக்கும் ஏசி போடணும். எல்லாருக்கும் இப்ப என்னது? அது என்ன ரூஃப்? ஃபால் சீலிங். சர்ச்சே இவ்வளவு பெருசா கட்டிட்டு இதுக்கு ஒரு ஃபால் சீலிங். காரணம் அப்படியே ஜிம்முன்னு இருக்கும் பாஸ்டர். சினிமாத்தி எவன் காசுறாது? உங்க அப்பனை வச்சு கொடுத்துட்டு போனா, உங்க அப்பன் கோமணத்துக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துட்டு போனானா? ஃபால் சீலிங்க்கு காசு கேட்கிற திருட்டு போயிடுவா. அழகா பில்டிங் கட்டி கொடுத்தார், இது போதும். இதுக்கு மேல அப்படியே ஒரு பால் சீலிங், அப்படியே கலர் கலர் லைட்டு. ஆமென். அப்படியே ஒரு ஆர்கெஸ்ட்ரா, கல்யாண வீட்டில் ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் போடுற மாதிரி. இதெல்லாம் தேவன் கேட்டாரா? தங்கத்திலேயே தகடு வச்சு சர்ச்சு கட்டிட்டு போறான், அவன் வந்து அள்ளிட்டு போறான். இவர் தான் கதவை திறந்து விடுறாரு. ஆமென். தங்கத்திலையும் வெள்ளியிலையும் பொண்ணுலையும் வெண்கலத்திலையும் மானா வாரியா கட்டி அழகு பண்ணிட்டு போறான். ஆண்டவர் சொல்றாரு, நேபுகாத் நேச்சார நீ எல்லாத்தையும் அள்ளிட்டு வா அப்படின்றாரு. அந்த மாதிரி தான் நடக்க போகுது. எல்லாம் பாலாக போகுது, எல்லாம் ஊழியமும் பாலாக போகுது, சோலையெல்லாம் வனமாக போகுது. தெளிவா சொல்லுச்சுன்னா சோலையெல்லாம் வனமாகும் சொல்லு. இதை கேட்டு கீழ்படியிலன்னா அவனை நான் பைத்தியக்காரன் ஆக்கிடுவேன்றார். கொண்டாட்டி யாரு, பிள்ளை யாரு, மத்தேயு அதிகாரம் எங்க இருக்கு, யாக்கோபு அதிகாரம் எங்க இருக்கு, சங்கீதம் எங்க இருக்குன்னு தடவர மாதிரி வச்சிருவேன். சொல்லி அனுப்பி இருக்கிறார். என் தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க தெரியாதவன் எனக்கு ஊழியக்காரனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் கவனமா இருங்க, சரியா? இது வந்து நீங்க யோசிக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த டிஃபன் கடையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்களெல்லாம் வாசல்ல டெலிவரி பாய்ஸ் இருப்பாங்க. யாரு? அதுக்கு என்னென்னமோ பேர்லாம் இருக்கு. அங்கே ஃபோன் வந்த உடனே டெலிவரி பாய்ஸ்ட பொரோட்டா பிரியாணி போகும். இஸ்ரேல் ஜெயக்குமார் பிரசங்கம் பண்ணோடனே தூதர்கள் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஆப்பு வச்சாச்சு, நிறைய சோலைக்கு ஆப்பு வச்சாச்சு, வெடிக்குண்டு நிறைய கேதுரு மரங்களுக்கு கீழே ஆப்பு வச்சாச்சு. அதை தான் யார் சொல்றா? நான் இப்ப சொல்றேன். எத்தனையோ 1000 வருஷம் கழிச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி யார் சொன்னா? யோவான் சொல்றான், கோடாலி கையில இருக்கல, வெட்டிடுவாரு அவன் கேதுரு மரத்தை. அது கண்ணுக்கு தெரியாத கோடாலி. உன் சோலையெல்லாம் வெட்டிடுவார், உன் வனத்தெல்லாம் வெட்டிடுவார். உன் தேவதார், லீபனோன்ல இருக்கிற தேவதாரு மரத்தை கூட வெட்டுவார். கர்வாலி மரங்கள் பரிதவிக்கும், ஐயோ இவெல்லாம் எங்களை விட மேல வளர்ந்து உயர்ந்து எங்களுக்கு நிழல் வெளிச்சம் வராம நிழல் கொடுக்க, நிழல எங்க நிழல தேவையில்லாத அளவுக்கு வளர்ந்தாங்களே, செத்து போயிட்டானேன்னு புலம்புவாங்களாம். சரி, இந்த வசனங்கள் எல்லாம் வந்து பக்கத்துல இருந்து சொல்லி பிரசங்கம் கொடுக்கும்போது நான் ரொம்ப அழுத, ரொம்ப பாரப்பட்டேன். இவ்வளவு நாள் ஏக்கமா வச்சிருக்கிறீங்களப்பா. அவன் சொல்றாரு, இதை தெரிஞ்சு சொல்றதுக்கு ஆள் இல்லைன்றார். நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான், நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான். எவங்கிட்டையும் வாய் திறக்க முடியலன்றார்.
எவங்கிட்டையும் வாய் திறக்க முடியல. நான் ஏதாவது இந்த நல்ல விஷயம் சொன்னா அவனுக்கு நல்ல விஷயமா எடுத்துக்கிறான். ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க. ரெண்டாவது,